எல்லா புகழும் இறைவனுக்கு. அஸ்ஸலாம் அலைக்கும். நான் சுல்தானா பர்வீன். சிந்தனைக்காக உங்களோடு சில நிமிடம். ஒரு ஊர்ல ஒரு பெரிய பணக்காரர் இருக்கார். அந்த ஊர்ல இருக்கக்கூடிய எல்லா நிலங்களும் அவருக்கு தான் சொந்தம். அந்த ஊர்ல இருக்கக்கூடிய மக்கள்லாம் ஒன்று அவரோட நிலத்துல வேலை செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க, இல்லை அவரோட நிலத்தை குத்தகைக்கு வாங்கி அதுல வேலை பார்க்குறவங்களா இருப்பாங்க. அந்த பணக்காரர் என்ன பண்ணுவாராம், ஒவ்வொரு வாரமும் அவரோட நிலத்தை போய் பார்வையிடுவாராம். குத்தகைதாரர்கள்லாம் எப்படி நிலத்தை வச்சிருக்காங்கிறதுக்காக பார்வையிடுறதுக்கு போவார். அவர் குத்தகைக்கு கொடுத்ததுலேயே அவருக்கு பிடித்தமான ஒரு முதியவர் இருக்கிறார். எதனால் அந்த முதியவர் அவருக்கு பிடிக்கும்னா, மற்ற குத்தகைதாரர்கள்லாம் அவர்கிட்ட வந்து புலம்புவாங்களாம், காசு கொடுக்கல, இந்த வருஷம் எனக்கு விளைச்சலே இல்லை, உரம் சரியா இல்லை, மழை பெய்யலைன்னு நிறைய வந்து புலம்புவாங்களாம். ஆனால் அந்த முதியவர் மட்டும் என்ன கஷ்டம் வந்தாலும் அவர்கிட்ட புலம்பவே மாட்டாராம். அதனால் அவருக்கு அந்த முதியவரை ரொம்ப பிடிக்கும். பல காலமாக அவருடைய இடத்துல அவர் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்திருக்கார். அதனால் இவரே பிரியப்பட்டு ஒரு பகுதி நிலத்தை அவருக்கு குத்தகைக்கு கொடுத்துருக்கார். அப்படி எல்லா நிலத்தையும் பார்வையிட்டு வரும்போது அந்த முதியவர் அங்கே உட்கார்ந்துருக்கிறார். இந்த பணக்காரர் வந்து அவரை பார்க்குறார். பணக்காரர் வந்துட்டாரு அப்படிங்கிறதுக்காக அந்த முதியவர் எந்திரிச்சு இவருக்கு மரியாதை செலுத்துறாங்க. பணக்காரர் முதியவரை பார்த்து நலம் விசாரிக்கிறார். எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு கேட்கும்போது அந்த முதியவர் அதற்கு இப்படி சொல்லுகிறார், இப்போதான் எல்லா வேலையும் முடிச்சுட்டு பழைய சொத்தை சாப்பிடலான்னு வந்தேன். சாப்பிட்றதுக்கு முன்னாடி அதை கொடுத்த இறைவனுக்கு நன்றி சொல்லிட்டு சாப்பிட ஆரம்பிச்சேன்னு சொன்னாராம். அதுக்கு உடனே பணக்காரர் இப்படி சொல்லியிருக்கிறார், பழைய சொத்தை சாப்பிட்ற மாதிரி ஒரு நிலைமை எனக்கு வந்துச்சுன்னா அப்பெல்லாம் நான் இறைவனுக்கு நன்றி சொல்ல மாட்டேன்னு சொன்னார். அப்போ அந்த முதியவர் அதற்கு இப்படி பதில் சொல்லுகிறார், எனக்கு தேவையானதை கொடுக்கக்கூடிய இறைவனுக்கு எப்போதுமே நான் நன்றியுடையவனாக தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நானே உங்களை பார்க்க வரணும்னு இருந்தேன். ஏன்னா நேற்று இரவு எனக்கு ஒரு கனவு வந்தது. கனவுல ஒரு தேவதை வந்து, இந்த ஊர்லேயே மிகப்பெரிய பணக்காரர் இன்று இரவு மரணம் அடைந்து விடுவார் அப்படின்னு அந்த தேவதை என்னோட கனவுல சொல்லுச்சு. அந்த கனவுக்கு அர்த்தம் என்னன்னு எனக்கு தெரியல. நானே வந்து உங்ககிட்ட அர்த்தம் கேட்கணும், உங்ககிட்ட இதை சொல்லணும்னு நினைச்சேன், நீங்களே என்னை பார்க்க வந்துட்டீங்கன்னு சொன்னாங்க. உடனே அவர் யோசிக்கிறார், இந்த ஊர்லயே பெரிய பணக்காரர்னா யார்? அது நான் தானே. அப்ப நான் தான் இன்னைக்கு இரவு மரணம் அடைய போகிறேனா? மனசுக்குள்ள பயம் இருந்தாலும் அது அவரை வெளியில காட்டல. முதியவரை பார்த்து, கனவெல்லாம் நம்புறது வந்து முட்டாள்தனம், நீங்க அதை சாதாரணமா விடுங்க, நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறார். கிளம்பி போகையில உடனே பக்கத்து நகரத்துல மிகப்பெரிய ஒரு டாக்டரை வீட்டுக்கு வர வைக்கிறார். உடம்பு முழுக்க பரிசோதனை பண்ண சொல்றார். உங்களுக்கு உடம்புல எந்த பிரச்சனையுமே இல்லைன்னு டாக்டர் சொல்லிடுறார். ஆனாலும் அந்த பணக்காரருக்கு மனசு கேட்கல. இருந்தாலும் பரவாயில்ல டாக்டர், நீங்க இரவு எங்கூடையே தங்கிடுங்க, காலையில நான் நல்லா இருந்தேன்னா நீங்க கிளம்பி போயிடுங்க அப்படின்னு சொல்றார். இரவு முழுக்க அந்த மருத்துவர் அவரோடவே தங்குறார். மறுநாள் காலையில அந்த பணக்காரருக்கு ஒண்ணுமே ஆகல. அவருக்கும் ஒரே மகிழ்ச்சி. டாக்டரை சந்தோஷமா உற்சாகத்தோட வழி அனுப்பி வைக்கிறார். அவர் போனதுக்கு பின்னாடி அந்த பணக்காரரோட டிரைவர் வந்து பணக்காரர்கிட்ட இப்படி சொல்றார், நேற்று நம்ம ஒரு முதியவர்கிட்ட பேசிட்டு இருந்தோம்ல, அவர் நேற்று இரவு மரணம் அடைந்து விட்டார், அவர் இறந்து போயிட்டார் அப்படின்னு அந்த டிரைவர் வந்து பணக்காரங்கிட்ட சொல்றாங்க. அப்போதான் அந்த பணக்காரருக்கு புரிஞ்சுதான், நான் அல்ல பெரிய பணக்காரன். யார் ஒருத்தர் தனக்கு கிடைச்சதை மனநிறைவாக எடுத்துக்கிட்டு இறைவனுக்கு நன்றி சொல்ல முடியுதோ அவங்க தான் இந்த உலகத்திலேயே பெரிய பணக்காரங்கன்னு அப்போதான் அவருக்கு புரிஞ்சுதான். அஸ்ஸலாமு அலைக்கும்.